நம்ம 1 கோடி சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம 1 கோடி சேலஞ்சில் நம்ம ஃபஸ்ட்டு மைல்ஸ்டோன் 5 lakhs. இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா 83, டேட் 26 மே 2026. இங்கே நீங்கள் பார்க்குறது என்னோட டேரக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இந்த மாதிரி நான் டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்புறம் டேரக்ட் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம டெய்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இதில் நான் யூஎஸ் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா $460.19, கரண்ட் வேல்யூ $674.72 கிட்ட இருக்குது. ஓவரால் ப்ராஃபிட் மட்டுமே $214.53 கிட்ட இருக்குது. இதை நீங்கள் இந்தியன் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணது $40,400. ஓவரால் ப்ராஃபிட் மட்டுமே $23,700 கிட்ட இருக்குது. ஓவரால் போர்ட்ஃபோலியோ வேல்யூ $64,200. இதுதான் என்னோடய லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோவில் யூஎஸ் மார்க்கெட்டோட டே சேஞ்சஸ், அதாவது $1.52 இது மாதிரி இருக்குது. நேற்று மார்க்கெட் ஹாலிடேனால மார்க்கெட் யூஎஸ் மார்க்கெட் ஹாலிடே, அதனால் நேற்று எதுவும் ஷோ ஆகிருக்காது. இது அதுக்கு முன்னாடி நாளோடது. இங்கே நீங்கள் நான் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸை நீங்கள் பார்க்க முடியும், யூஎஸ் ஸ்டாக்ஸு. இது எதுவுமே பையிங் ரெக்கமெண்டேஷனில், ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். என்னோட மோஸ்ட் ஆஃப் அலோகேஷன் பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் அமெரிக்கா, டெஸ்லா, ஆல்ஃபபெட், அமேசான் இதில் தான் இருக்கும். நீங்களே யூஎஸ் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஹை ரிஸ்க் எடுக்கிறதா நீங்கள் நினச்சிக்கோங்க. ஏன்னா யூஎஸ் மார்க்கெட்டுன்றது இந்தியன் மார்க்கெட்டோட ரொம்ப ஹை ரிஸ்க்கானது. அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நாலேஜ் கெயின் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா யூஎஸ் மார்க்கெட் ரொம்ப ஹை ரிஸ்கி. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வரதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பண்ண வேண்டியது ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும். ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கணும். எமர்ஜென்சி ஃபண்டு பார்த்தீங்கன்னா உங்களோட செலவுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக வச்சுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்குள்ளே வாங்க. இதுதான் என்னோடய டேரக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இப்போ நெக்ஸ்ட்டு என்னோடய டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம 1 கோடி சேலஞ்ச் பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம டே 1லேருந்து இன்றைக்கி டே 83 வரைக்கும் நம்ம ப்ளேலிஸ்ட் இருக்குது 1 கோடி சேலஞ்ச். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். இப்போ நான் டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது என்னோடய டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. நான் இதுக்கு ஷோ பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் காட்டுற ஆப்ஸு, வெப்சைட்ஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் இல்லை. நான் யூஸ் பண்ணுறது ஜஸ்ட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதில் பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு இன்கேஸ் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ என்னோடய மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணது 1,87,235. இது நான் அகைன் சொல்கிறேன், எஸ்ஐபி மூலமாக தான் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டும் இருக்கேன். இப்போ இதில் ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32,614, டே ப்ராஃபிட் அரௌண்டு $2,594 இருக்குது. ஓவரால் போர்ட்ஃபோலியோ வேல்யூ $2,19,849. இதுவும் என்னோடய லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ தான். 2021 நான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். 1000 ஸ்டார்ட் பண்ணது. இப்போ தொடர்ந்து நான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு இடத்துல மட்டும் நான் மார்க்கெட்டில் பயத்தில் நான் வித்ட்ரா பண்ணியிருப்பேன். நான் ஷேர்ஸில் விற்றுட்ருப்பேன் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அதனால இந்த இடத்துல டிப் ஆகிருக்கும். இல்லைனா எனக்கு கண்டிப்பாக போர்ட்ஃபோலியோ மோர் தென் ஒரு 7 lakhs கிட்ட போயிருக்கும். அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணி மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணதில் உங்களுக்கு இப்போ 2,19,000 கிட்ட இருக்குது. இதில் இந்த மந்த்லி, 6 month, 1 year, ஆல் டைம் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க முடியும். என்னோடய மோஸ்ட் ஆஃப் அலோகேஷன் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பில் தான் இருக்கும். அதாவது 61.06%, ஸ்மால் கேப்பில் ஒரு 24.62%, மிட் கேப்பில் ஒரு 14.32%. நெக்ஸ்ட்டு செக்டார் வைஸும் நீங்கள் இங்கே பார்க்க முடியும். ஃபினான்ஷியல், டெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல்ஸ் இந்த மாதிரி இருக்குது. கம்பெனிஸும் நீங்கள் இங்கே பார்க்கலாம். இது எதுவுமே பையிங் ரெக்கமெண்டேஷன் இல்லை. இதில் காட்டுற ஆப்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஸ்டாக்ஸ் எதுவுமே பையிங் ரெக்கமெண்டேஷன் இல்லை. ஜஸ்ட்டு எஜுகேஷனலாக உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதை பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் உங்கள் நாலேஜ் கெயின் பண்ணிவிட்டு எதனால் இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணணும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நம்ம ஸ்டாக் எப்படி பிக் பண்ணுறது, மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி பிக் பண்ணுறது, எல்லாமே நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, மறக்காமல் அதை பாருங்கள். இப்போ என்னோட மியூச்சுவல் ஃபண்டில் டே சேஞ்சஸ் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். டே சேஞ்சஸில் யூடிஐ நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா ஒரு 1,628.77 ஏறி இருக்குது. ஆக்சிஸ் ஸ்மால் கேப் ஃபண்ட் ஒரு 787.67, மோத்திலால் ஓஸ்வால் ஒரு 116.30, குவான்ட்டு ஒரு 50.74 ஏறி இருக்குது. இதெல்லாம் என்னோடய மியூச்சுவல் ஃபண்டில் டே சேஞ்சஸ். என்னோடய மோஸ்ட் ஆஃப் அலோகேஷன் பார்த்தீங்கன்னா யூடிஐ நிஃப்டி 50ல் இருக்கும். அதாவது 1,06,994 இன்வெஸ்ட் பண்ணி 1,22,294 இருக்குது. ப்ராஃபிட் அரௌண்ட் 15,000. ஆக்சிஸ் ஸ்மால் கேப்பில் எல்லாமே சேர்த்து 80, மோத்திலால் ஓஸ்வாலில் 12,000, குவான்ட்டில் ஒரு 4,184. இதுதான் என்னோடய மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. நெக்ஸ்ட்டு என்னோட டேரக்ட்டு ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணுறேன். இது என்னோடய டேரக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணதை உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணுறேன். டேரக்ட் ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நல்ல ஸ்டாக்காக பிக் பண்ணுங்கள். அது வீடியோ போட்டிருக்க ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோவில் போகலாம். இப்போ இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஓவராலாக 1,36,236, கரண்ட் வேல்யூ 2,11,804 இருக்குது. ஓவரால் ப்ராஃபிட் மட்டுமே 75,600 அரௌண்ட்.
இன்றைக்கி டே ப்ராஃபிட் அரௌண்ட் 2800 கிட்ட இருக்குது. இப்போ இதில் நம்ம போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ் இருக்க ஸ்டாக்ஸ் நம்ம பார்ப்போம். பாசிட்டிவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வழக்கம் போல் ஏஜிஐ ஒரு 13,168.35 ரூபா இருக்குது. இது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 390 ரூபா ஏறி இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெல் ஒரு 11,674.75. இதுவும் இன்றைக்கி ஒரு 52.20 கிட்ட ஏறி இருக்குது. அப்புறம் லாரஸ் லேப் ஒரு 11,358, இன்றைக்கி ஒரு 94 ருபீஸ் கிட்ட ஏறி இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாடா பவர் ஓவராலாக ஒரு 5,919, இன்றைக்கி ஒரு 322 ரூபா கிட்ட ஏறி இருக்குது. அதுக்கப்புறம் ஐஆர்எஃப்சி ஒரு 5,552, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. இதுதான் நம்ம போர்ட்ஃபோலியோவில் மைனஸில் இருக்க ப்ளஸில் இருக்க ஸ்டாக்ஸ். நெக்ஸ்ட்டு மைனஸில் இருக்க ஸ்டாக்ஸை உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணுறேன். மைனஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழக்கம் போல் ரிலாக்ஸோ ஒரு 1,544.70 ரூபா கிட்ட ஓவராலாக இறங்கியிருக்கு. இன்றைக்கி ஒரு 13.70 ரூபா கிட்ட இருக்குது. அப்புறம் ஐடிசி ஒரு 1,524.39, இன்றைக்கி ஒரு 50 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது ஓவராலாக. அப்புறம் ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஒரு 1,190, இன்றைக்கி ஒரு 10 ரூபா கிட்ட ஏறி இருக்குது. இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக என்னோட 5,000 6,000 கிட்ட மைனஸில் இருந்தது. இப்போ ஒரு 1,190 கொஞ்சம் பெட்டராக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஐடிசி ஹோட்டல்ஸ் 802.68, இது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 90 பைசா கிட்ட மைனஸில் இருக்குது. இது ஐடிசி ஹோட்டல்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு ஐடிசி கிட்டேருந்து கிடச்சிது, போனஸ் ஷேர் மாதிரி சொல்லலாம். அதனால் இது அப்படியே வந்ததுலேருந்து மைனஸில் தான் இருக்குது. இதுதான் என்னோடய போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ் இருக்க ஸ்டாக்ஸ். நான் எதுக்கு ரெண்டுமே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன்னா, என்ன தான் நீங்கள் எவ்வளோ லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணாலும் ப்ளஸ்ஸு மைனஸ்ன்றது பார்த்திங்கன்னா போர்ட்ஃபோலியோவில் கண்டிப்பாக இருக்கும். இப்போ ரொம்ப வருஷமாக இன்வெஸ்ட் பண்ணுறேன். இப்போ பிகினர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் நல்ல ஸ்டாக் தான் சூஸ் பண்ணுறேன், நல்ல கம்பெனி தான் சூஸ் பண்ணுறேன், இருந்தாலும் எதுக்கு என் போர்ட்ஃபோலியோ வந்து மைனஸில் போகுது அந்த மாதிரி கேட்குறப்ப, நீங்கள் என்ன தான் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணாலும் போர்ட்ஃபோலியோ பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டால் தான் நீங்கள் மார்க்கெட்டில் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு லாங் டைம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. லாங் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ தான் உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ கண்டிப்பாக க்ரோ ஆகும். அதுக்காக தான் நான் ரெண்டுமே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நீங்களே என் கூட சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள், லாங் டைம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங், அப்புறம் ஸ்விங் ட்ரேடிங், ஆப்ஷன்ஸ் எதுவுமே பண்ணாதீங்க. தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட்றது ஜஸ்ட்டு நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக நினச்சிக்காதீங்க. ஜஸ்ட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு பார்ட் ஆஃப் த லைஃப் மாதிரி நினச்சிங்க. ஜஸ்ட்டு ஒரு ஷாப்பிங் பண்ணுற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு மந்த்லி எதோ ஒன்று பண்ணிகிட்டு இருங்க. ட்ரேடிங்கிறது நீங்கள் மூளையை கசக்கி டெய்லி இது பண்ணணும் அந்த மாதிரிலாம் இல்லாமல், ஜஸ்ட் இது அப்படியே ஒரு சைடு நீங்கள் எஸ்ஐபி இல்லை ஸ்டாக்ஸ் எதனா ஒன்று போயிட்டே இருக்கட்டும். நீங்கள் உங்கள் லைஃப்பை வாழுங்க. ஓவர் பீரியட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பெரிய போர்ட்ஃபோலியோ இருக்கும்போது உங்களுக்கு அதுவே ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். இது ஜஸ்ட்டு அட்வைஸாக எடுத்துக்கோங்க. அப்புறம் நான் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக்கில் தயவு செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நான் ஏன்னா 2021 நான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் எதுவும் புதுசாக வந்து நியூ ஸ்டாக்ஸ் எதுவும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க, அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஆவரேஜ் தான் பண்ணிகிட்ருப்பேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப போர்ட்ஃபோலியோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா சேவ் பண்ண பாருங்கள். பெரிய பிக் போர்ட்ஃபோலியோ நீங்கள் உருவாக்குங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. பாய்.